மீடியா பாய் எமோஷனல் கேமராமேன் சிரிக்க கூடாது கைஸ். நாங்க இன்னும் எமோஷனலா தான் இன்ட்ரோ தொடங்க போறோம். 2023 போச்சு இன்னும் வராது. என்னாச்சு தொண்டைக்கு? சரி ஓகே. எமோஷனல் இருக்கணும். எங்களை ஒரே ஃப்ரேம்ல பார்த்து ரொம்ப நாளா இருக்கும். அதனால இந்த நீங்க தம்பனையில பார்த்திருப்பீங்க. என்ன ரீசன்? சேனல் வந்து புதிய சேனல் வந்து மெல்ல நம்ம சேனல் இப்போ நம்ம இலங்கை தமிழ்ல பேச போறோம். இலங்கை தமிழ்ல தெரியுமா? இந்த கலைக்குள்ள தமிழ் நீங்க கதைக்கிறது என்ன எனக்கு புரியல. இங்க இந்த வார்த்தை கேட்டிருக்கேன். இது ஒரு பிராங்க். நம்ம சேனல் ஒண்ணு பழைய சேனல் இல்ல, நம்ம புதிய சேனல் இல்ல. சாரி, நம்ம நிறைய வீடியோ இட்டிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணு பாக்கலாம், எல்லாரும் ரன் பண்ணி பாக்கலாம். 2019 தொடங்கப்பட்ட சேனல். கொஞ்சம் தம்பியை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு எமோஷனா குனிஞ்சு நிக்க. இந்த தம்பி நிமிந்தே பாக்குதா, அவ்வளவு எமோஷன். சரி போட்டு நாளை ஸ்கூலுக்கு போகும்போது பூமர் வாங்கிடலாம். சரி, நான் எங்களோட பழைய மெமரிஸ் ஒன்று நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. And with that, the 2023 season comes to an end. Welcome back to Mountain Park. ஃபிளாஷ்பேக் எல்லாம் பார்த்துருப்பியா? உங்களுக்கு கண்ணீர் எல்லாம் காரணம் கண்ணீர் வந்துருக்கோம். இந்த குளத்துல கடைக்கு தண்ணி இல்ல, இந்த இவனுக்கு தண்ணீர் அவனை சைஸுக்கு ஏற்ற மாதிரி கண்ணீர் வந்து மூக்கல இப்ப இருக்க இடம் தான் 100 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்ட ஒரு செருமையான இடம். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தாங்க நம்புறோம். நாங்க இந்த குளத்தை சாட்டியா வச்சு கொஞ்சம் ரெசல்யூஷன்ஸ் எடுக்க வேண்டாம். இங்க நான் ஃபர்ஸ்ட் மேல ஏறுறேன், நீங்க ரெசல்யூஷன் எடுக்கும்போது குளம் இடிஞ்சு விடும். இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பேச்சு திறமையில தான் நம்ம இந்த வீடியோ பண்ண போறோம். சூப்பர் வீடியோ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதாவது லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மீடியா பை சேனலுக்கான ஒரு ரெசல்யூஷன். ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் கண்டிப்பா போடு. நெஞ்சில கை வச்சு இல்லனா நெஞ்சில வேண்டாம். நெஞ்சில கை வைங்க. நெஞ்சில கை. குளத்துல கை வச்சுடலாம். இனி முதல் மீடியா பை சேனல்ல இன்று முதல் வீடியோ பை சேனலில் நாங்கள் எங்களால் முடிந்த அளவு எங்கள் எஃபோர்ட்டை போட்டு நாங்கள் வீடியோ போடுவோம். இது இந்த குளத்தின் மீது சாட்சியாக சொல்லவில்லை. ஏனால் நாங்க இப்ப இருக்கிறாங்க, அதான் சில இடிஞ்சு விழுந்தாலோ அதான் நாங்க அப்படி சொல்லல. போடுவோம், கண்டிப்பா போடுவோம். இனி யாரும் So I am helping giving the rice. Okay. Guys, இப்போ நம்ம அடுத்த சேனலுக்கான ரெசல்யூஷன் சொல்ல போறோம். அடுத்த சேனலுக்கு என்ன வளருது இல்ல? அடுத்த சேனல் அப்படி இல்ல, அடுத்த ரெசல்யூஷன் நம்ம அடுத்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் நான் சின்ன சேனல்ல நீங்க வச்சிருக்கீங்க. 2019 தொடங்கப்பட்ட நமது சேனல் இதுவரைக்கும் மானிட்டைஸ் ஆகல. 2025 உள்ளாத மானிட்டைஸ் பண்றோம். 25 உள்ள 25 உள்ள நானே வெளியே போச்சு. எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படி நம்ம மானிட்டைஸ் பண்ண போறோம் நம்ம சேனலை. அடுத்து நம்ம ஸ்டுடியோன்னு இல்லை, நம்ம ஸ்டுடியோல தான் செல்லுவோம். வேற ஒன்றும் இல்லை, யூடியூப் ஸ்டுடியோ தான். சும்மா யூடியூப் ஸ்டுடியோ தான் இல்லை. அதுக்கான ஒரு லேப்டாப், ஒரு கேமரா, மைக் இதெல்லாம் வாங்குறோம். கை வைங்க, கை வரைக்கும் இது கை வைங்க. அபிநய் ட்ரெண்ட் நம்ம இப்போ தொடங்க போறோம். அபிநய், உனக்கு நியூ ரெசல்யூஷன் சொல்லி என்னெல்லாம் நீ பண்ண போற, என்னெல்லாம் நீ மாற்ற போற, என்னெல்லாம் நீ எல்லாம் ஒன்று சொல்லு. ஒன்றும் மாற்றதான் எனக்கு தோணிஇல்லை. எங்களை நீ சொல்லு பார்ப்போம். இந்த வருஷத்துல அது நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலை வாங்க. ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு
இப்படின்னு படிச்சால ஓலை வாங்கணும் ஓலை. அடுத்து என்னன்னா வேற பெருசா செல்ல ஒண்ணும் இல்ல. இப்படியே நான் கண்டினியூ பண்ணுவேன். இதுவரை பெருசா என்னதானே சாம்பார் ஆப்பு எனக்கு இதுவரை பெருசா என்ன செல்ல இல்ல. என்ன கிழிச்சது. சரி, நீ இந்த 2023 வரை என்ன சாதிச்சிருக்கீங்க? ஏகப்பட்டது இருக்கு. இப்ப சென்னை கொண்டு இருப்பா வீடியோ நிறைய வலுதாகும். அது நான் சொல்லல. 2024 ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீ பொதுவா ஒரு கருத்து சொல்லணும்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து சொல்லணும். என்ன கருத்து சொல்லணும்? Dear 2024, I hope you come with I hope you come with less pain and more love. எனக்கு வேற என்ன pain and more love. less pain and more love. ஏன் அந்த பெயின் லெஸ்ஸா இருக்கணும்? அந்த பெயின் இல்லாம இருந்தா நல்லா இருக்குங்க. அப்படி இருக்காதே. எப்படியும் பெயின் இருக்கு. அது கரெக்ட். நீங்க கேட்ட பெயின் இல்லாம இருக்கு. அந்த லெஸ் பெயின் less pain. அப்படி நம்ம சாப்பிட்டு சொல்லலாம். less pain. சரி கேளுங்க. less pain அந்த லெஸ் எதுக்கு? அந்த லெஸ் பெயின் எதுக்கு? no pain ன்னு சொல்லுங்க. நோ பெயின் இருக்கலாமே. அவன் எடிட் பண்ணவே அப்படி எழுதி போட்டான். இனி வேற அவன்ட்ட தான் கேட்கணும். அப்ப இது ஒரு மாசமா காண பாருங்க. தமிழ்ல இல்ல. தமிழ்ல Spain and more love. தமிழ்ல பேசுங்க சார். நான் நம்புறேன் இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் வலிகளையும் நிறைய அன்புகளையும் கிடைக்கும் என்று. கொஞ்சம் வலிகள் ஒரு பின்னடு ஒரு குத்துடு. கொஞ்சம் வலிகளும் நிறைய அன்புகளும். சரி பொழிச்சானா. அடுத்த ரெசல்யூஷன் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்காக மரத்தில் ஏறி நாங்கள் இருக்கிறோம். கிராவிட்டி மிஞ்சி நாங்கள் இப்ப எடுப்பது தெரிஞ்சிருக்கோம். அது ஒரு பெரிய சாதனை தான். கேமராமேன் ஸ்பைடர்மேன் மாதிரி தொங்கி இந்த வீடியோ கணக்கிலாக நின்று எடுத்துட்டு இருக்கோம். ரிஸ்க் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அதெல்லாம் பழைய டயலாக் ஆகும். யாரும் மைண்ட் பண்ணாதீங்க. வேற யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுകൊണ്ട് நாங்களே 4-5 பேக் ஐடி எங்களுக்கு வச்சு 10 ஃபேக் ஐடி நாங்க கமெண்ட் பண்ணுவோம். அதான் எங்களோட ரெசல்யூஷன். ஓன் ஹாப்பினஸ். சரி, நீங்களும் இதே போல 10 ஃபேக் ஐடி தொடங்கி 10 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10 சப்ஸ்கிரைப், 10 லைக், 10 வியூ. நம்ம கூடிய சீக்கிரம் ப்ளே பட்டன் வாங்கணும். அதான் நம்மளோட கோல். எங்கள வீட்ல ஒண்ணு இருக்கு இல்ல? இருக்கா? அது கொஞ்சம் அழுக்காச்சு இல்ல. இங்க புதுசு வாங்க. அது எத்தனை நாள் அதை வச்சு ஓட்ட? புதுசாவும் கேட்டேன். வேணுமா? நாங்க வந்து கொஞ்ச நாள் வந்து சரி என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரீசொல்யூஷன் எடுங்க. அதான் எடுங்க அந்த வீடியோ கேட்டு வரேன். ஓகே, நம்ம இப்ப ரதீஷ் 2024 உங்க பிளான் என்ன ரதீஷ்? என்ன பிளான்? பிளான் ஒண்ணும் இல்ல. என்ன நடந்தாலும் அப்படியே நடக்கட்டும். நம்ம அதே ஃப்ளோல போவோம். இருந்தாலும் கண்டிப்பா ஒண்ணு இருக்கு. இந்த நாளுக்குள்ள நம்ம அபினிட்ட கேட்ட மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ், உங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? ஃபியூச்சர் பிளான்ஸ் நாம இனி படிச்சு முடிச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்? ஒரு 3-4 மாசத்துல அடுத்து கல்யாணம். அது ஒண்ணுக்கு நீ போறியா? கல்யாணத்துக்கு எங்களை விழிச்சணும். மீடியா வாய்ஸ் சார்பாக உங்களுக்கு பெரிய ஒரு அப்படி ஒண்ணு இருந்தா பாக்கல. என்னன்னா நீ முடியும். பிஎல்எஸ்சி நல்லபடியா முடிப்போம். முடிச்சு ஒரு சின்ன கம்பெனில சின்ன சேலரி என்ன யாரும் ஒரு வேலை அதுக்கு பதில் ஸ்டெப்பா வேலை ஆகும். ஆடியன்ஸுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? என்னங்களா ஆடியன்ஸுக்கா? ஆடியன்ஸ் கருத்து என்ன சொல்லணும்னா, எதுவுமே யார்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அவ்வளவுதான். எதிர்பார்த்து அடுத்து செருப்படி தான். ஆனா நாங்க இங்க வியூவர்ஸ் கிட்ட எதிர்பார்க்கறது சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் நாங்க எதிர்பார்க்கறது. அந்த எதிர்பார்ப்பை நீங்க ஃபில் பண்ணுவீங்கன்னு நம்புதான். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அது ஒரு எதிர்பார்ப்போம். எங்கதான் அடுத்த வீடியோக்கு நோட்டிபிகேஷன். புதுசு நம்ம இப்போ கேமராமேன்ட்ட நம்ம ரெசல்யூஷன் கேட்க போல தொட்டி நம்ம பேக்ல இருக்க குட்டி பையன்ட்ட கேட்பான். குட்டி பையன் இவனு ஹே பிரபு இவன தெரியுதா? இவன தெரியுமா? ஹே பிரபு, ஹே பிரபு. ஹரி ராம் கிருஷ்ண ஜெயந்தி. ஜெயந்தி அதான் ஆச்சரியாரு. சரி ஓகே, நம்ம இப்ப வேண்டிய ரெசல்யூஷன் கேட்போம். உனக்கு பிளான் 2024 என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கேன்? நல்லா படிக்கணும். இவன தெரியும் இல்ல? பஞ்சு முட்டாய் பெங்காலி பெங்காலி வடக்கநாயகம். நீ உனக்கு தோணுது எல்லாம் ஒரு 10-15 பேராகிராஃப் ஆட்டுது. யாடா அந்த பேக்ல விடுவேன் பார்த்து நீ சொல்லு. விழுந்தாலும் ரெசல்யூஷன் வணக்கது. இந்த வருஷத்துல சீரியல் நினைச்சு இந்த வருஷத்துல சீரியல் நினைச்சு யூடியூப் சேனல்டா இது. மெகா சீரியல் என்ன சொல்ல விடுறான்னா. சரி, இந்த வருஷத்துல நீ என்ன பண்ணலாம்னு எதிர்பார்த்திருக்கேன்? சைக்கிள் வாங்கணும். சைக்கிள் காலட்டுமா? கியர் உள்ளதா? பெல் இருக்குமா? பெல் கடல் இருக்கணும்.
செயின் அடுத்த கேரியர் அதான் அப்ப நம்ம பேக்ல இருக்கலாம். பெட்ரோல் டேங்க் இருக்குமா? அதுக்கு முதல்ல டயர் என்ன அது சைக்கிள்? பாவா அவனை செல்ல விடுங்க. ஓகே சைக்கிள் சைக்கிள் நான் வேண்டி வரேன். சரி நல்லா படிச்சு 7ஆம் கிளாஸ் பாஸ் ஆகும். சரி 11ஆம் கிளாஸ் நம்ப மாட்டேன். சரி 7ஆம் கிளாஸ்லயே உனக்கு ஒரு மோட்டிவேஷன்ல ஒரு கருத்து இல்லை. நீ உனக்குள்ள டிமோட்டிவேட் பண்ண விடாது இப்படி. ஓகேவா? 11ஆம் கிளாஸ் நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் இந்த உலகம் போல பூப்பு பிடிச்ச பையல கேமராமேன் நீ சிரிக்க கூடாது. கேமரா ஷேக் ஆகும். சொந்த கால்ல நிக்கணும். விழுந்தா கூட சவுண்ட் கேட்காது. வேற ஒண்ணு இல்ல தம்பி, இப்ப வாடகை காக்க கால் அடுத்தடுத்து ஏர்ல நிக்குது. அது பிளாஸ்டிக்கா? அவ என்ன செல்ல நம்ம கலையாக்குதான். கடுப்பா நீட்டா செல்ல நீ நீ 2 வருஷம் கூட படிச்சுட்டு 2 வருஷம் கூட படிச்சு 2 வருஷம் 2 வருஷம் நேரடியா வேலைக்கு 2 வருஷம் படிச்சுட்டு வேலைக்கா? நேரடியா வேலைக்கு. என்ன வேலைக்கு? நான் ஐடி கம்பெனி. அது நீ காலேஜ் படிச்சோம், கோர்ஸ் படி. அதுல வேற இருக்குது. சரி ஓகே. ஐடி குட் குட் குட். எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர் சொல்லி போர், இவன் மட்டும் ஐடின்னு சொல்லுவேன். அதுக்காக என்ன பாராட்டி ஆகணும். நல்லா காசு சம்பாதிக்கணும். தாசா ஏன் தாசா சம்பாதிச்சு போறேன்? நீ வேற காசு எந்த ஸ்கூல்ல படிக்கிற? பணங்கால ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. இவன் தன் பையனை 11th ஏபியா ஏ தானே 11th ஏ எஸ்பி ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரிக் ஸ்கூல். டீச்சர் யாராவது பாக்கி எதாவது இருந்தா அடுத்த நாள் இப்படி நல்லா அடி விடுங்க. படிச்சு நல்லா இவனுக்கு 2 வருஷத்துல ஐடி வேலை வாங்கணும். அடி வாங்கி படிச்சாதான் வேலை வாங்குவோம். அதனால எவ்வளவு அடி கொடுத்தாலும் வேற வேற இன்னும் எதிர்பார்க்கும் என்ன முடியும். நீதான் இங்க ஹைலைட். அவ்வளவு போதுமா? அப்படியா? நான் ஒண்ணு சொல்ல மறந்தேன் கேட்டியா? ஜஸ்ட் நீ இவனு கைய கூட சுத்ததை விடாம அது மட்டும் போதும். இவனை கூட சுத்ததை விட்டா போதும். இப்படி சொல்றீங்க? பண்ணிட்டு இருக்கு. நல்ல வேலை வாங்குங்க, ஃபியூச்சர் நல்லா செட்டில் ஆகும். ஒடுக்கடா சரக்கன் ஒரு பிஜிஎம். காசு சம்பாதிங்க. காசு நீங்க வாய மூடுங்க. ஓகே முடிய போதா? அவனுக்கு நீதான் கொஸ்டின் கேட்க முடிய போதா? அவனுக்கு நீதான் கொஸ்டின் கேட்க வேற ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன சீன் மிஸ் ஆச்சு. நம்ம கேமராமேன் விழுந்து வீடியோ அடிக்காரு. இந்த சீன் மிஸ் ஆச்சு. எழும்பி வர்றது மட்டும் தான் நமக்கு கிடைச்சி. சரி ஓகே, இது பார்ப்போம் எப்படின்னு. கேமராமேனை நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும். விழுந்து எல்லாம் வீடியோ எடுக்காருல, இதை மாதிரி ஒரு கேமராமேன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியாண்ணா வந்து எல்லாரும் ரெசல்யூஷன் கேட்டு முடிச்சாச்சு. இனி நமக்கு கிரியேட்டிவ் பாய் மட்டும் உண்டு. நானு மைக்கு மட்டும் இந்த நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறது. அன்னைக்கு ஸ்கூல் பஸ் எடுத்தாங்க. பூமர் விட்டாங்க. நல்லா படிக்கணும். ஓகே, பேசுறது பழகுறது வித்தியாசம். நான் நோட் புரிஞ்சு எழுதுறதுக்கும் மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் வந்து இருக்கு. அப்படி நான் சொல்ல மாட்டேன். இங்கதான் இருந்து படிச்சீங்க. எனக்கு ரெசல்யூஷன் நல்லா உறக்கணும், நல்லா தின்னணும், ஜிம்முக்கு போகணும். அது ஜிம்முக்கு போவியா? ஜிம்முக்கு போவியா? இல்ல, நான் 10ஆம் கிளாஸ் தெரியும். 10ஆம் கிளாஸ் படிச்சோம்ல ஜிம்முக்கு வந்துட்டு என்ன சொல்லு. ஜிம்முக்கு போனா நம்ம அங்க ஒரு விளாக் உண்டாக்கிடலாம்ல. ஆமா சின்ன மாதிரிதான். ஜிம்முக்கு போகணும், உறங்கணும், தின்னணும், வேலை செய்யணும். அது வேற பெருசு. நீ சின்ன இல்ல, நான் இடத்துல 3 நாள் உரப்பா நடக்கும் தெரியும். யாது அந்த ஜிம்மு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன பார்த்து என்ன நினைச்சு இங்க பாருங்க. ஃபேமிலி பேக் எல்லாம் வந்து ரிப்ளை வருது. ஃபேமிலி பேக் தானே, அது ஜிம்மு போண்டா. ஓகே இருந்தாலும் ஏறு. சரி, இனி அடுத்து எனக்கு கொஸ்டின் கேட்க வேண்டாம். இதுதான் எனக்கு ரெசல்யூஷன். சரி, நீங்க மக்களுக்கு கருத்து ஏதாவது சொல்ல இருந்தா என்ன கருத்து? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதில் மானிட்டைஸ் ஆக்கி விட்டுருக்கீங்க. கருத்துங்க, அந்த கருத்து நான் என்ன சொல்லுது? அட்வைஸ் சொல்லுதியோ? ஆமா, நான் ஒன்றும் சொல்லட்டா.
இனி அடுத்த வீடியோ எப்போ வரும் நீங்க நினைச்சீங்க? நீங்க அடுத்த 2025ல அடுத்த வீடியோல சந்திப்போம். அடுத்த ரெசல்யூஷன் வீடியோல அதுதான் கருத்து. எங்களை நம்புங்க. அதான் கண்டிப்பா நம்பணும். ஏன்னா எங்களை மாதிரி கண்டிப்பா நம்புங்க. எங்களை மாதிரி எங்களுக்கு எல்லாம் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க நல்ல வீடியோஸ் போடுவோம். நாங்களும் புஷ்ன்னு போவோம். அதான் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல ஸ்பெசிபிகேஷன். வீடியோ எடிட் பண்ணது எல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பண்ணுதான். இது ஒரு கருத்துனே, இது எனக்கா கருத்து தான் சொல்லுது. நீங்க இதை சப்போர்ட் பண்ணா நல்லா யூடியூப்ல பெரிய ஆளானா பிக் பாஸ்ல எல்லாம் போக சான்ஸ் இருக்கு. இந்த வாரத்தோட என்டர்டெய்னர் ஆஃப் தி வீக் வவுச்சர் நான் எனக்கு வவுச்சர் இன்னர் வழங்கும். பிருத்திவி இன்னர் வழங்கும் 50,000 ரூபாய் மதிப்பான இன்னர் ஆரோக்கிய அல்வா வழங்கும் 1 லிட்டர் பால். வாய வரங்க ப்ரமோஷன் பண்ணு, ஃப்ரீ ப்ரமோஷன். ஆரோக்கிய பால் நீ போடு ராம்கோ சிமெண்ட் வழங்கும் 50,000 ரூபாய். நியூ ரெசல்யூஷன் வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. உங்கள் கருத்து, உங்களுக்கு ரெசல்யூஷன் எல்லாம் மறக்காத கமெண்ட் பட்டு சேலை. வேற எனக்கு உங்களுக்கு இதை தர ஆரோக்கிய ஜூஸ். இந்த வீடியோக்கு வந்ததாக உங்களுக்கு ஆரோக்கியம் சேனலை வருடமாக நடத்தினாரு. பொன்னாடு இங்கேதான் கிடக்குது. இங்க பாருங்க. இது வேண்டாம் இது தடை செய்யப்பட்ட. நமக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கு அபினிக்கு வெரி பொன்னாடு. அபினிக்கு தான் டிஎஸ் பெருங்காயமா இன்னர் வேர் வழங்கும் 50,000 ரூபாய்க்கு பட்டு சேலை போல. பட்டு சேலைக்கு பட்டு சேலைக்கு இங்க வேலை நடக்குது. நாங்க போடுறோம். அங்க மாமா மாதிரி எல்லாம் பார்த்து சிரிக்கணும். எங்களை காமெடியா நினைச்சு சரியா இருக்கு. நாங்க வீடியோ முடிச்ச நீங்க நியூயார்க்கு நல்ல மட்டன் சிக்கன் எல்லாம் தின்னு ஜாலியா இருங்க. திருப்பி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் ஷேர் எல்லாம்